ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த சேனல் பிப்ளியோபைல்ஸ். இட்ஸ் PR. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அதிக ஆற்றல் வாய்ந்த மக்களின் 7 பழக்க வழக்கங்கள், 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் என்ற புக்கு தான். அந்த புக்கை எழுதினவர் ஸ்டீஃபன் ஆர் கோவி. ஆத்தர் சொல்கிறாரு, இந்த உலகம் எப்படி இருக்கோ அப்படி நம்ம பார்க்குறது கிடையாது. இது முழுக்க முழுக்க நம்மளோட உணர்வுகள் அடிப்படையாக தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஒரு சூழ்நிலை இருக்கு, நம்ம அதை மாற்றணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளை மாற்றணும்னா உணர்வுகளை மாற்றிக்கணும். வெற்றியின் அடித்தளங்கள். நமக்கு வெற்றி வேணும்னா நமக்கு வெற்றிகரமான மனநிலையை ஃபர்ஸ்ட் உருவாக்கணும். அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாட் இஸ் சக்சஸ்? நம்ம அதிகமாக பணம் சம்பாதிக்கிறதும் அதிகமாக புகழ் சம்பாதிக்கிறதும் நமக்கு வெற்றி கிடையாது. நம்மளோட தனிப்பட்ட வளர்ச்சியும் மனநிலையும் அடையிறது தான் வெற்றி. சாதனையாளர்கள் அனைவரும் சொல்ற ஒரே விஷயம் இதுதான். முன்னுதாரணங்கள். இந்த உலகத்தை நம்ம எப்படி பார்க்குறோம், எப்படி இந்த உலகத்துக்கு கூட நம்ம கனெக்டடாக இருக்கோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்க நமக்கு சில உதாரணம் தேவை. அதே மாதிரி தான் இந்த 7 பழக்க வழக்கத்தையும் கொண்டு வரதுக்கு நமக்கு சில எக்ஸாம்பிள்ஸும் தேவை அப்படின்னு சொல்கிறாரு ஆத்தர். வாழ்க்கையில் வெற்றி பெற ஆத்தர் சில கொள்கைகளை சொல்கிறாரு. நம்ம கிடைக்கிற வெற்றி நீடித்த வெற்றியாக இருக்கணுமா, அது ஒரு தனிப்பட்ட வெற்றியாகவும் நிலைத்த வெற்றியாகவும் இருக்கிறதுக்கு ஆத்தர் சில கொள்கைகளை சொல்கிறாரு. அதை அவர் நம்பவும் செய்கிறாரு. நம்ம ரொம்ப நேர்மையாகவும் தைரியமாகவும் பொறுமையாகவும் விடாமுயற்சியாகவும் பணிவாகவும் ஒரு விஷயத்தை தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் ஆத்தர் நம்புற கொள்கைகள். கேரக்டர் எத்திக் வெர்சஸ் பர்சனாலிட்டி எத்திக். இந்த வெற்றின்றதே ஆத்தர் 1920க்கு முன்னாடி வேறு மாதிரியாகவும் 1920களுக்கு அப்புறம் வேறு மாதிரியாகவும் இருக்குன்னு சொல்றாரு. அதாவது ஃபர்ஸ்ட் எல்லாம் அது எப்படி இருந்ததுன்னா, ஒரு வெற்றின்றது நேர்மை, பொறுமை, தைரியம் இதை அடிப்படையா வச்சுதான் ஒரு வெற்றியோட குணாதிசயங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லி இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் பின்வரும் காலங்கள்ல அவங்களுக்கு பப்ளிக்ல எப்படி இமேஜ் இருக்கோ இல்லை அவங்க பர்சனாலிட்டி பொறுத்து, ஆட்டிடியூட் பொறுத்து அந்த வெற்றி மாறுபட்டது. இதுதான் வெற்றியோட கேரக்டர்னு சொல்லி மாத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால சில பேர் என்ன பண்றாங்க, சில இண்டஸ்ட்ரீஸ் கிட்டயோ இல்லை சில கம்பெனிஸ் கிட்டேயோ சப்போர்ட் வாங்கி சில இதெல்லாம் பண்ணுறாங்க. அவங்களோட பப்ளிக் இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி குறுக்கு வழிகள்லாம் சரி நிறைய சிக்கல்களை தரும் அப்படின்றாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளோட பிஹேவியர், நம்மளோட அணுகுமுறை இதெல்லாம் மாற்றிக்கிட்டாலே நமக்கு உண்மையான நீண்ட கால வெற்றியை அடைய முடியும்னு சொல்கிறாரு. இங்கே தான் அந்த 7 பழக்க வழக்கங்களை வளர்க்குறதுக்கான ஒரு திறமை உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க ஆத்தர். 7 habits of highly effective people. First one, be proactive. Second one, begin with the end in mind. Third one, put first things first. Fourth one, think win-win. Fifth one, seek first to understand, then to be understood. Sixth one, synergize. Seventh one, sharpen the saw. இந்த 7 ஹேபிட்டையும் ஆத்தர் 3 குரூப்பாக பிரிச்சிருக்காரு. அதில் ஃபர்ஸ்ட் 3 ஹேபிட்டை ப்ரைவேட் விக்டரியா பண்ணணும், அடுத்த 3 ஹேபிட்டை பப்ளிக் விக்டரியா பண்ணணும், கடைசி ஹேபிட்டை ரினியூவல் அப்படின்னு 3 குரூப்பாக பிரிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹேபிட், பி ப்ரோஆக்டிவ். செயலில் இருங்கள். அதாவது நீங்கள் உங்களோட வாழ்க்கைக்கும் நீங்கள் பண்ணுற விஷயங்களுக்கும் நீங்கள் பொறுப்பேற்றுக்கணும். உங்களால் முடியாதுன்றதை விட உங்களால் எது கண்ட்ரோல்களை வச்சுக்க முடியுமோ அதில் கவனம் செலுத்துங்கன்னு சொல்கிறாங்க. பிகின் வித் த எண்ட் இன் மைண்ட். வாழ்க்கையில் நம்மளோட இலக்கு என்ன, நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்றத முடிவு செஞ்சு அந்த இலக்கை நம்ம அடையிறதுக்கு செய்கிற செயலுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறார். தேர்ட் ஹேபிட், புட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். அதாவது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு உங்களோட டைமையும் எனர்ஜியையும் கொடுக்க பழகிக்கோங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு நோ சொல்ல பழகிக்கோங்க. திங்க் வின் வின். நம்ம லைஃப்பில் இருக்க எல்லா கனெக்ஷன்ஸ், எல்லா ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம் நம்ம நன்மையான விஷயத்தை மட்டும்தான் எடுத்துக்கணும். ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம சொல்யூஷன் தான் தேடணும். ஷீக் ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், தென் டு பி அண்டர்ஸ்டுட். ஃபர்ஸ்ட்டு நம்மளோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அடுத்தவங்களோட கருத்து என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஆத்தர் சொல்கிற விஷயம் என்னென்னா சினர்ஜைஸ். நம்ம வாழ்க்கையில் நம்மளோட இலக்கை அடைய நம்ம மற்றவங்களோட சேர்ந்து இணைஞ்சு நம்ம செயல்படணும். நம்ம தனியாக அந்த வேலையை செய்கிறத விட நம்ம கூட ஒரு பார்ட்னர் வச்சுக்கிட்டோம்னா அந்த வேலை இன்னும் நமக்கு சிறப்பாக அமையும். செவன்த் ஹேபிட், ஷார்பன் த ஷா. இப்போ நமக்கு ஒரு நீண்ட வெற்றி வேணும்னா நம்மளை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நம்மளை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்க வேண்டும், அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கான டைம் ஒதுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆத்தர் சொல்லியிருக்க 3 குரூப் ஃபஸ்ட்டு குரூப்பான ப்ரைவேட் விக்டரியை பற்றி பார்ப்போம். நம்மளோட மனநிலையை மேம்படுத்தவும், நம்மளோட முடிவை சரியாக எடுக்கிறதுக்கும், வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஃப்ரீயாக முன்னேறதுக்காகவும் சில விஷயங்களை ஆத்தர் இந்த ப்ரைவேட் விக்டரியில் சொல்லியிருக்காரு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், பி ப்ரோஆக்டிவ்.
நம்ம லைஃப்பில் நடக்கிற பிரச்சனையும் அதுக்கு நம்ம சரியான முடிவு எடுக்கிறதும் நம்ம பொறுப்பு. நம்ம எடுக்கிற முடிவை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சோம். நம்ம எடுக்கிற முடிவில் சரியாக கவனமாக இருக்கணும். எந்த சூழ்நிலையில் எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்போவுமே நெகட்டிவாக யோசிக்கவே கூடாது. இந்த ஒரு விஷயத்தை செய்யும்போது முயற்சி எடுக்கணும். இந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கான முயற்சி நம்ம எடுக்கணும். ப்ரோஆக்டிவ் ஃபோக்கஸ், ரியாக்டிவ் ஃபோக்கஸ் அப்படின்னு 2 விஷயத்தை ஆத்தர் சொல்கிறாரு. ப்ரோஆக்டிவ் ஃபோக்கஸில் இருக்கவங்கலாம் பாசிட்டிவாகவும் பெரிய சர்க்கிளில் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரியாக்டிவ் ஃபோக்கஸில் இருக்கவங்க பூரா நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ப்ரோஆக்டிவ் ஃபோக்கஸில் இருக்கவங்க பூரா ரொம்ப பாசிட்டிவாகவும் ரொம்ப எனர்ஜியாகவும் இருப்பாங்களாம். அவங்கள சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரியாக்டிவ் ஃபோக்கஸில் இருக்கவங்க ரொம்ப நெகட்டிவாக தான் திங்க் பண்ணுவாங்களாம். அவங்கள சுற்றி நடக்கிற பிரச்சனைக்கு அவங்களே காரணமாக இருப்பாங்க. பிகின் வித் எண்ட் இன் மைண்ட். முடிவை மனதில் வைத்து தொடங்குங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதோட ரிசல்ட் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்குன்னு சில பிரின்சிபல்ஸ், வேல்யூஸ்லாம் செட் பண்ணிக்கோங்க. அதுவே உங்களை ஒரு கரெக்டான பாதையில் வழி நடத்திட்டு போகும். ஆனால் அதுவே உங்களுக்கு அகைன்ஸ்டாக மாறிடாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையோட மையம் என்னன்னு கண்டுபிடிங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட் சென்டர் பர்சனாக இருக்கலாம், இல்லை ஸ்பவுஸ் சென்டர் பர்சனாக இருக்கலாம், இல்லை செல்ஃப் சென்டர் பர்சனாக இருக்கலாம். அங்கே தான் உங்களோட விஸ்டம், வழிகாட்டுதல் எல்லாமே அங்கே தான் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட் சென்டர் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, அவங்களோட ஒப்பீனியன் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் நடந்துக்குவீங்க. ஆனால் ஆத்தர் சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண வேண்டாம். நம்ம கொள்கையின் அடிப்படையில் போகலாம், பிரின்சிபல் சென்டர் பர்சனாக போகலாம். அதாவது இந்த உலகத்தில் சில கொள்கைகள், மாறாத கொள்கைகள் இருக்கலாம், சில பிஹேவியர்ஸ்லாம் இருக்கும்ல, நம்ம அதை செலக்ட் பண்ணி அதுபடி போகலாம் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரணும்னா நீங்கள் சேலஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சில டாஸ்க் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இப்போ உங்களோட பர்சனல், ப்ரொஃபஷ்னல், கம்யூனிட்டி ரோல்ஸ்லாம் இருக்கணும். உங்களுக்குன்னு இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் இருக்கும். இந்த ஒரு ரோல்லையும் 5 கோல் செட் பண்ணி அதை நீங்கள் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் உங்களோட பயம் என்னன்னு கண்டுபிடிங்க. இப்போ உங்களுக்கு ஒரு இடத்துல பயம் இருக்குது அப்படின்னா அது ஏற்கனவே அது ஏதாவது நடந்திருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா, அதை கண்டுபிடிச்சி அதை எழுதுங்க. அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அந்த மாதிரி எழுதுங்க. இந்த மாதிரி இதுதான் அந்த ரிசல்ட்டை மனசில் வச்சுட்டு அதுக்கான ஒர்க் பண்ணுறது. புட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். நம்மளோட வாழ்க்கையில் எது நமக்கு முக்கியமோ அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு செய்ய சொல்கிறாரு ஆத்தர். வாழ்க்கையில் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும், உங்களோட நேரத்தை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஒரு விஷயம் அவசரமாக முடிச்சாகணும், ஆனால் அது நமக்கு முக்கியம் இல்லை. அப்படி ஒரு விஷயம் நடந்தால் அந்த விஷயத்தை செய்யாமல் நமக்கு எது முக்கியமான விஷயமா தெரியுதோ அதை தான் நம்ம பண்ணணும். அந்த விஷயத்துக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். ஆத்தர் இது மாதிரி விஷயங்களை 4 குவாட்ரண்ட்டாக பிரிக்கிறார். அதில் குவாட்ரண்ட் 1ல் இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தையும் அர்ஜென்ட்டான விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. குவாட்ரண்ட் 2ல் முக்கியமான விஷயம் ஆனால் அவசரம் இல்லாத விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. 3வது குவாட்ரண்ட்டில் அவசரம் ஆனால் நமக்கு முக்கியம் இல்லை. 4வது குவாட்ரண்ட் அவசரமும் இல்லை, இம்பார்ட்டண்ட்டும் இல்லை. அந்த விஷயத்தில் நம்ம தலையிடவே கூடாது. ஃபர்ஸ்ட் சொன்ன 3 ஹேபிட் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி வெற்றி அடைகிறதுன்னு தெரிஞ்சிருக்கோம். இப்போ சொல்றது பொது வாழ்க்கையில எப்படி வெற்றி அடைகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொது வாழ்க்கையில வரும்போது இப்போ நம்ம வெளியில நமக்கு யாருன்னு தெரியாதவங்க அந்த மாதிரி இருக்கிற பீப்புள் கூட தான் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது நமக்கு எந்த மாதிரியான வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒன்று 2 பேர்த்துக்குமே வெற்றி கிடைக்கலாம், இல்லைன்னா ஒருத்தர் வெற்றி பெற்று ஒருத்தர் தோல்வி பெறலாம், இல்லைன்னா 2 பேருமே தோற்று போகலாம், இல்லைன்னா அதாவது ஒன்று 2 பேருக்குமே வெற்றி கிடைச்சா அது பண்ணுவோம், இல்லைன்னா அது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கை. அடுத்து வெற்றியை மட்டுமே குறிக்கோளாக வச்சு மற்றவங்களோட ஒப்பீனியன் என்ன அதெல்லாம் நம்ம கண்டுக்காம நம்மளோட தன்னம்பிக்கையில ஜெயிக்கிற ஒரு வெற்றி. இந்த வெற்றியோட மனநிலையை 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று அபடன்ட் மென்டாலிட்டி, ஸ்கார்சிட்டி மென்டாலிட்டி. இந்த அபடன்ட் மென்டாலிட்டின்றது நம்ம போதும், எனக்கு இவ்வளோ நிறையா இருக்குது, போதும் அப்படின்னு சொல்லி அந்த போதுன்ற மனசு இருக்கிறவங்கிட்ட அதிக செல்வமும் வெற்றியும் சேரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று ஸ்கார்சிட்டி எல்லாருமே ஒரு குறை கண்டுபிடிக்கிறது, மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறது, மற்றவங்ககிட்ட இவ்வளோ இருக்கா அவ்வளோ இருக்கான்னு பார்க்கறது, நமக்கு அவங்களுக்கு எத்தனை கிடைச்சாலும் அதில் ஒரு திருப்தியே இல்லாதது, இதெல்லாம் வெற்றி அடைவதற்கான மனநிலை இது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஆத்தர்.
இந்த வெற்றின்ற மனநிலையை கொண்டு வர சில சவால்களை நமக்கே நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எதுக்காக ஒரு சொல்யூஷன் தேடி அலைஞ்சிட்டு இருக்கீங்களோ அதை வந்து மற்றவங்க எப்படி பார்க்குறாங்க, அவங்களோட தேவைகளை எப்படி பூர்த்தி பண்ணுறது, அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் 3 முக்கியமான உறவுகளை கண்டுபிடிச்சு அதில் நீங்கள் எடுத்துக்கிறத விட கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்போது நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு 10 வழிகளை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணிட்டுருக்கீங்களா, அது மற்றவங்களுக்கு பாதிக்குதா, அது மற்றவங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கா, அதையும் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம், சீக் ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தென் டு பி அண்டர்ஸ்டுட். நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கு கருத்து தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அவங்க எதிரில் இருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம காது கொடுத்து கேட்கணும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன், ரிஃப்ளெக்டிவ் லிசனிங். மற்றவங்களோட கருத்தை நம்ம கேட்குறதுக்கு நம்ம பயிற்சி பண்ணணும். அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றத தெளிவாக கேட்டு அவங்க சொல்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு நம்ம சரி பார்க்கணும். ஆட்டோபயோகிராஃபிக்கல் லிசனிங். சுயசரிதை கேட்கும்போது நம்ம மனசில் நம்மளோட கண்ணோட்டத்தில் தான் அந்த விஷயம் நமக்கு தெரியும். அதை நம்ம செய்யும்போது அந்த விஷயத்தை நம்ம மதிப்பிட முடியும். நம்மளோட கண்ணோட்டத்திலேருந்து அந்த இது சரியா அப்படின்னு ஆய்வு பண்ணணும். சொல்கிறது தப்பு அப்படின்னு சொன்னால் அறிவுரை சொல்லணும். நம்மளோட கருத்தை அவங்களுக்கு விளக்கி கூறணும். சினர்ஜைஸ், ஒருங்கிணைப்பு. இப்போ நீங்கள் மற்றவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கும் அவங்களுக்குமான சில முரண்பாடுகள் இருக்கலாம். அதெல்லாம் சரி செஞ்சு ஒரு விஷயத்தில் வெற்றி பெறணும். அப்படி மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அவங்க ஒரு விஷயத்தில் பெட்டராக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து பாராட்ட நம்ம தயங்கக்கூடாது. அவங்களோட திறமைகள், தனித்துவமான திறமைகள், அனுபவங்களை நம்ம பாராட்ட கற்றுக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு டீமாக வெற்றியை அடைய முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ 2 பேர்த்துக்கும் உள்ள முரண்பாடுகளை தவிர்த்து 2 பேருமே ஒரு சமாதானமாக ஆகி அந்த முடிவுக்கு, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரோட தேவைகளையும் நம்ம பூர்த்தி செய்கிற மாதிரி ஒரு முடிவை கொண்டு வரணும். மற்றவங்களோட வேறுபாடுகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கும் மதிப்பு கொடுக்கணும். அடுத்தவங்களோட கருத்துக்களுக்கும் நம்ம மதிப்பு அளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து ஈகோவெல்லாம் கொண்டு வரக்கூடாது. ஒரு கூட்டு முயற்சியில வெற்றி அடையணும்னா மரியாதையும் நம்பிக்கையும் தேவை. யாரோட மரியாதையும் நம்ம இழக்கும்படி எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது. இந்த இதில் முக்கியமாக இருக்க வேண்டியது நேர்மை, வெளிப்பாடு தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்க அவங்களோட கருத்தை வெளிப்படையாக சொல்லவும் ஷேர் பண்ணிக்கவும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம கிரியேட் பண்ணணும். இப்போ இந்த ஒருங்கிணைப்பை எப்படி நம்ம அடைவது அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை எரிச்சலூட்டும் நபர்களோட பட்டியலை எடுங்க. அவங்கள வந்து நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுற மாதிரி சில வழிகளை எழுதுங்க. அவங்களும் நீங்களும் ஒத்து போகிற விஷயம் இருக்குல்ல, அதை வந்து எழுதுங்க. அந்த வகையில் நீங்கள் வந்து அவங்களோட ஒர்க் பண்ணுற ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்தது, நீங்கள் யார் கூட நல்லா பழகுறீங்களோ அவங்களோட லிஸ்ட்டை வந்து எடுங்க, அவங்களோட நல்லா ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இதுதான் ஒருங்கிணைப்பு. ஷார்ப் அண்ட் த சேவ். நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு சில நேரம் ரொம்ப சோகமாக இருப்போம், ரொம்ப டயர்டாக. அந்த மாதிரி டயத்துலலாம் நம்மளை நாம ரீபூட் பண்ணணும், நம்மளை ரீசார்ஜ் பண்ணிக்கணும். அது மாதிரி பண்ணுற மூலிமா நம்ம ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருப்போமா. நம்ம ரொம்ப வேலை பார்த்து ரொம்ப டயர்டாக இருக்கும்போது சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு நம்மளை நாமே ரீபூட் பண்ணிக்கணும். ஃபிசிக்கல் ரினியூவல். நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும், ரன்னிங் போகணும், நல்லா ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கணும், நல்லா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும், வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும், கொஞ்சம் நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நல்லா தூங்கணும். மென்டல் ரினியூவல். மெடிடேஷன் பண்ணணும், புக் ரீட் பண்ணணும், புதுசாக நிறையா கற்றுக்கணும், ஒர்க் ஷாப் போகணும், நம்ம ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டாக ஒரு விஷயம் பண்ணணும், டாக்குமெண்ட்ரி பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்ம ரொம்ப மென்டலாக ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். ஸ்பிரிச்சுவல் ரினியூவல். மெடிடேஷன் பண்ணலாம், ப்ரேயர் பண்ணலாம், நம்மளை பற்றி நம்மளே கொஞ்சம் திங்க் பண்ணலாம், டைரி எழுதலாம். எமோஷ்னல் ரினியூவல். நமக்கு பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகலாம், நமக்கு பிடிச்ச ஒரு ஆள்கிட்ட யார்கிட்டயாச்சும் ஒரு ஆள்கிட்ட மனசு விட்டு பேசணும். Turn habits into actions. பழக்கங்களை செயலாக மாற்றுங்கள். ஆத்தர் சொல்லியிருக்க இந்த 7 ஹேபிட்ஸையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரணும்னா இந்த புக்கில் சொல்லியிருக்க சில சேலஞ்சஸ், டாஸ்கெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கனாலே நீங்கள் இந்த ஹேபிட்ஸை ஈஸியாக உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரலாம். ஸோ இந்த ஹேபிட்ஸை கொண்டு வந்து நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.